So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் as well as அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸை பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங். லைக் அக்கார்டிங் டு த ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் எனர்ஜி எல்லாமே வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் லாட் ஆஃப் நிறைய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயம், பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் உங்ககிட்ட உங்கள் பர்சன் சைட்லேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்ககிட்ட இருந்துமே நீங்கள் ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னன்னா உங்களோட பர்சன் ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தாலும் சரி, நோ கனெக்டாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே எடுப்பாங்க. ரொம்ப நாளாகவே உங்களோட பர்சன் உங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நிறைய ஸ்டாக் பண்ணுறாங்க உங்கள் பர்சன் உங்களை. உங்களோட சோஷியல் மீடியாஸ் இருக்கட்டும், நீங்கள் ஆன்லைனில் எப்போ இருக்கீங்க, நீங்கள் எப்போ ஆஃப்லைன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம் கொண்டு கூட இந்த பர்சன் வந்து ஸ்பை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் நெகட்டிவான ஒரு வேலெல்லாம் உங்களை அவங்க வந்து ஸ்பை பண்ணல. பொதுவாக உங்களோட லைஃப்பை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னவோ ஸோ உங்களுக்கே தெரியாமல் இந்த பர்சன் உங்களை வந்து ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. என்னதான் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் அவங்கள வந்து பேசுகிறீங்க, கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டெஃபினட்டாக இவங்க வந்து அந்த மாதிரி ஸ்பை பண்ணுற விஷயம் கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கும். அண்ட் இவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு டைமாவது வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எப்போ எழுந்திருக்கீங்க, எப்போ ஆன்லைன் வரீங்க, அண்ட் நைட் நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து ஹெவியாக இந்த பர்சன் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே உங்களை இந்த பர்சன் ரொம்பவே வந்து ஸ்டாக் பண்ணிட்டே தான் வந்து இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சரி இந்த பர்சன் வந்துட்டு லைக் உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கனால என்னவோ உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இவங்க வந்து என்னன்னா லைக் உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னவோ அந்த ஒரு ஸ்டாக்கிங் நேச்சர் இவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இவங்க இதே மாதிரி எப்பயுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டைம் வரைக்கும் இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த விஷயத்தில் நான் சொல்ல விரும்புறது, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கைடன்ஸ் நான் சொல்ல விரும்புறது, ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது நீங்கள் ஹேங் அவுட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மேல் பர்சன் இருக்கீங்க, நீங்கள் இப்போ ஒரு ஃபீமேல் பர்சன்ஸ் கூட நீங்கள் இப்போ வந்து ஏதாவது வெளியில் ஏதாவது சுற்றுறீங்க, இல்லை போகிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங், ஒரு கேதரிங், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அவ்வளோவா வந்து போஸ்ட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு போஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸுமே வரலாம். லைக் மேபி நீங்கள் அதர் பர்சன்ஸையும் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களோ அப்படின்ற ஒரு தாட்ஸுமே வரலாம். ஸோ அதனால இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க இப்பயும் ஸ்டாக் பண்ணுவாங்க, அடுத்து வர நெக்ஸ்ட் மந்த் டைம்லையும் இவங்க வந்து ஸ்டாக் பண்ணலாம். பட் நான் அகெயின் இதுதான் நான் சொல்லுவேன், பிரச்சனை எதுவும் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது பெரிய அளவுக்கு. பட் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கைடன்ஸாக கொஞ்சம் காஷனாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இவங்க உங்களோட சர்க்கிள் நீங்கள் இப்போ டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அத்தனை பேரோடதையும் போய் பார்க்க வேண்டியது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க யார், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து நீங்கள் இப்போ போகிறீங்க, வெளில போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 பேர் 6 பேரையும் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா அந்த சேம் செட் ஆஃப் பீப்புளோட இவங்க போய் ப்ரொஃபைல் போய் வேடிக்கை பார்க்கலாம், போய் செக் பண்ணலாம் யார் அவங்க என்ன அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட பர்சனும் சரி நீங்களும் சரி நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்க டேரெக்டாகவே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிடுவீங்க. ஓகே, பட் இப்போதைக்கு அந்த விஷயம் வந்து பண்ண வேண்டாம். இந்த ஒரு மந்த் மட்டும் இந்த லைக் whenever you see this ரீடிங் அந்த மந்த்ல நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அகெயின் நீங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு நிறைய ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ஸ்டாக் பண்ணுறாங்க, எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு சில ஹீலிங்கான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக வந்து நடக்கும். உங்களுக்கும் உங்களோட பார்ட்னரையும் நீங்கள் போய் மீட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க கூட ஒரு சில டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமே வந்து ஒரு இடத்துல வந்து நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பர்டிகுலர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது நீங்கள் வந்து அது இங்கே நடக்கும், அது நீங்கள் வந்து பார்ப்பீங்க.
உங்க பர்சன் அவ்வளோ சப்போர்ட்டிவா வந்து இருப்பாங்க. பட் அவங்க ஸ்டாப் பண்ற இந்த விஷயத்துல மட்டும் கவனம் தேவை. அவ்வளவுதான். மத்தபடி இந்த பர்சன் மேல எந்த ஒரு குறையும் கிடையாது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லயும் எந்த ஒரு குறையும் இருக்க போறது கிடையாது. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த டைம்ல அவங்க கிட்ட வந்து நீங்க ரொம்ப வந்து கான்டாக்ட் பண்ணலாம், பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ரொம்ப நாள் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கான்வர்சேஷனா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவா இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து பேசுறீங்க. ஆம், இப்ப ஒரு வீக்ல இப்ப நீங்க 1 ஆர் 2 டேஸ் உங்க பெர்சன் கிட்ட பேசுறீங்க. இல்ல ஒரு 3 டேஸ் உங்க பெர்சன் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா கூட, நீங்க அவங்க கிட்ட ஒரு 1 ஹவர் கால்ல நீங்க வந்து பேசலாம். இல்ல ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் நீங்க அவங்க கிட்ட வந்து கால்ல பேசலாம். பட் இந்த டைம்ல என்ன அப்படின்னா, உங்க பெர்சன் எவ்ரிடே உங்ககிட்ட வந்து பேசுற மாரி தான் இருக்கும். எவ்ரிடே அவங்க உங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. எவ்ரிடே வந்து பேசுவாங்க. ஸோ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் உங்களோட தரப்புல இருந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸா இருக்கட்டும், ஒரு காலா இருக்கட்டும், அது கண்டிப்பா இருக்கும். அண்ட் அவங்க இன்னும் நெறைய உங்ககிட்ட வந்து அட்டாச் ஆக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட பெர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும். பொதுவா இப்ப வீட்ட விட்டு இப்ப அவங்க வெளில போறாங்க அப்படின்னா, நான் இப்ப வெளில போறேன். நான் இத வாங்க போறேன். இத நான் செய்ய போறேன். நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப நான் இப்படி வெளில போறேன். அண்ட் எதுனாலுமே அவங்களோட லைஃப்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரிதிங்குமே அவங்க வந்து என்ன அப்படின்னா, அத பத்தி கம்ப்ளீட்டா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அத பத்தி உங்ககிட்ட வந்து சொல்லலாம். அத பத்தி உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இது அவங்களோட ஒரு லவ் லாங்குவேஜ் மாரி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப நம்ம பிக் பாஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 7:00 இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 8:00 இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 9:00 இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மாரி தான் இந்த பெர்சன். ஸோ இந்த பெர்சனோட லவ் லாங்குவேஜ் அதுதான். இவங்க என்னன்னா, இவங்க சம்மந்தப்பட்ட சில பெர்சனலான விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றது. அது இவங்களோட லவ் லாங்குவேஜா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து உங்ககிட்ட வந்து க்ளோஸா பழகணும் அப்படின்றனால தான் அவங்களோட பெர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம், அது சின்னதா இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரிதிங் அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் எதுனாலுமே அவங்க உங்ககிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. அத பத்தி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து லைக் ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு அந்த விஷயம் இருக்கு அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட அட்டாச் ஆகணும் அப்படின்றனால தான், அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் அவங்க அப்படி பண்றாங்க. சில பேரு நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த வியூவர்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்க இவ்வளோ தூரம் பெர்சனல் கனெக்ட்டா இருக்காங்க. அவங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தி இவ்வளோ தூரம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, நீங்க புரிஞ்சுப்பீங்க. லைக் ஓகே இந்த பெர்சன் உங்க மேல ரொம்ப அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனா தான் இருக்காங்க அப்படின்றது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்துல ரொம்ப ஒரு சந்தோஷத்த கண்டிப்பா வந்து குடுக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஐ கேன் சீ ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, அகெயின் நான் சொன்ன மாரி ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. சில விஷயத்துல கம்யூனிகேஷன் வைஸ்மே ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இங்க நான் கம்யூனிகேஷன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ கரண்ட்லி நம்ம வந்து பார்க்குறப்ப, இந்த ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டா 3 பெர்சன்ஸ பேஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இங்க வந்து இருக்கு. சப்போஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில 3 பெர்சன்ஸோட இன்வால்வ்மென்ட் இருக்கு, இல்ல 3 பெர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்தாகணும். ஏன்னா 3 பெர்சன்ஸ்னால ஒரு சில இஷ்யூஸ் இந்த இந்த கனெக்ஷன்ஸ்ல வரலாம் ஃபியூச்சர்ல. ஓகே. பர்ட்டிகுலரா உங்களுக்கு தெரியும்னா மட்டும் இந்த போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 பார்ட்டி அப்படிங்கிறப்போ, இட் டசன்ட் மீன் லைக் அது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. சம் கேஸஸ்ல அவங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் இருக்கலாம். இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் இருக்கலாம். இல்ல அதர் பெர்சன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளமாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். இப்ப நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல தான் இந்த பெர்சன் உங்களுக்கு வந்து லைஃப்ல அறிமுகமாயிருக்காங்க. அது த்ரூ தான் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களோட கொலீக்ஸ்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில சண்டை ஏதாவது முடிவுறது அந்த மாரி ஓகேங்களா? ஸோ இது மாரி 3 பெர்சன் அப்படிங்கிறப்போ, பர்ட்டிகுலரா ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். யார் வேணாலும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ இந்த 3 பெர்சன்னால கொஞ்சம் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். ஸோ அந்த 3 பெர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்க இந்த பெர்சன் கிட்ட ஏதோ சண்டை போடுறதோ, அந்த மாரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்குரிய என்ன ஒரு சொல்யூஷனோ, அதுக்குரிய என்ன ஒரு தெளிவான விளக்கமோ, அத நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்க மேக்ஸிமம் அந்த ஒரு சொல்யூஷன் நோட்ல வந்து போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ்க்கு வந்து போகுது. அப்பான்னு பார்த்து ஒரு டாட் மாரி இந்த ஒரு சில விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ, இத கொஞ்சம் நீங்க வந்து லைக் அதுக்குரிய ஒரு விளக்கம்னாலும் சரி, அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் நோட்ல போடுறது பெட்டரா இருக்கும். ஓகே. அது இந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் ஸ்டெபிலிட்டியா வந்து போறதுக்குரிய வாய்ப்பு என்னவோ, அது கண்டிப்பா வந்து குடுக்கும். ஓகே. ஏன்னா இங்க டெஃபினட்டா இப்ப நீங்க 3 பெர்சன்ஸ்னால இப்ப ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வருது அப்படின்னா, ஸோ திருப்பி இந்த கனெக்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு சில பிரேக்கப் பாயிண்ட்டோ, இல்ல இவ்ளோ நல்லா இருந்த ஒரு விஷயம் எல்லாமே ஒரு ட்ரீம் மாரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. ஒரு ட்ரீம் வெர்சஸ் ரியாலிட்டி மாரி இங்க வந்து போயிடும். ஸோ நெவர் எவர் இன்வால்வ்
தேர்ட் பர்சன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை இங்கே எதுவுமே வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. ஸோ அதனால வந்து பாதிக்க போகிறது 2 பேருமே தான். நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உங்களோட பர்சனும் வந்து பாதிக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அகெயின் இங்கே வந்து தேவையில்லாமல் அந்த ஒரு மைண்டில் ஒரு ப்ரெஷர், ஒரு மென்டலாக வந்து எப்படி சொல்லலாம், லைக் ஒரு ஒரு மைண்டில் எப்பயுமே ஒரு ப்ரெஷரோட தான் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டல் ஹெல்த்தாக அங்கே வந்து இருக்காது. உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. வென் கம்ஸ் டு த ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப தேவையில்லாமல் அதர் பர்சன்ஸை இன்வால்வ் பண்ணுறதோ இல்லை பொதுவாகவே உங்கள் பர்சன் இன்வால்வ் பண்ணுறாங்க அதர் பர்சன்ஸை அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இந்த தேர்ட் பர்சனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதை மட்டும் கொஞ்சம் டேக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக இந்த கனெக்ஷன்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கனெக்ஷன் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு கண்டிப்பாக வந்து போகும். பாண்ட் வைஸ் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே வந்து இருக்கும். பட் இந்த விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதர் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட பார்ட்னருக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஸோ த தேர்ட் பர்சன்ஸ் வென் கம்ஸ் டு உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், யாரையுமே வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். என்ன ஒரு சில விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அது உங்கள் 2 பேருக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயே அதை பேசிக்கோங்க. நீங்கள் இப்போ தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட பர்சன் ஒரு சில கான்வர்சேஷன் பேசும்போது தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாலும் சரி, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். அது அந்த அந்த விஷயத்த வந்து நீங்கள் அதை பற்றி கேட்குறதோ இல்லை நீங்க அதாவது என்னன்னா நீங்களும் இன்வால்வ் பண்ணக்கூடாது தேர்ட் பர்சனை, அவங்களும் இன்வால்வ் பண்ணக்கூடாது தேர்ட் பர்சனை. அதை அந்த தேர்ட் பர்சனை பேஸ் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் வருது அப்படின்னாலே ஸ்டாப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இங்கே இந்த சின்ன விஷயம் வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றனால தான் இதை பற்றி நான் இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம் நான் வந்து பார்க்குறேன். அவுட்கம் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, கரண்ட் எனர்ஜியும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. பட் வென் கம்ஸ் டு ஃபியூச்சரில் மட்டும் இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ லெட் சி தட் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் வைஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அவங்களோட தரப்புல இருந்து என்ன ஒரு சில ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்றது. ஓகே. இந்த பெர்சனுக்கு கண்டிப்பா உங்களோட தாட்ஸ் தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் அதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க நிறைய வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பெர்சன் கண்டிப்பா உங்களை வந்து வாட்ச் பண்றதா இருக்கட்டும், அது இவங்க டெஃபினட்டா வாட்ச் பண்ணுவாங்க. இந்த ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் 1 மந்த் தான் உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அகெயின் இந்த 1 மந்த்தும் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஜஸ்ட் நோ ஐ ரிமெம்பர் ஒன் மோர் பாயிண்ட் அஸ் வெல். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க இப்போ வெளியில யார் கூடயாவது நீங்க போறீங்க, அந்த போட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து போடாதீங்க. ஸோ பர்சன்ஸ்னால தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து உங்கள் பர்சன் சைடில் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. அது நீங்களாக கூட அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் காஷனாக இருந்தால் போதும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot Reader 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைல் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீட்டெயில் இந்த வீடியோ ஹைல் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ், ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்கள் வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் அந்த டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம்.
எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சடன் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.